வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் ஜோதிடர், சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நேற்று விநாயகர் சதுர்த்தி என்று விழா கொண்டாடி முடித்து விட்டோம். அடுத்து 30-31 விநாயகரை அவரவர்கள் நீர்நிலைகளில் திறப்பது வழக்கம். அது காலகாலமாக நாம் செய்து கொண்டு வருகிறோம். மழையும் நன்றாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மழைக்கு பஞ்சமே இல்லை என்று சோழி பகவான் சொல்லி கொண்டிருக்கிறார். அதிலும் வட மாநிலங்களுக்கு இந்த வருஷம் மழைக்கு பஞ்சமே இல்லை என்று நமது சோழி சொல்கிறது. அனைத்து இடங்களிலும் மழை பொழியும். வட மாநிலங்களில் இந்த ஆண்டு 25 முடியறதுக்குள், இப்போ 8வது மாதமா, 26 முடியத்துக்குள் வட மாநிலங்களில் தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை, அனைத்து நீர்நிலைகளும் நன்றாக நிரம்பும் அப்படி என்று சோழி சொல்கிறது. அதேபோல் சோழி ஒன்று சென்னைக்கு, நமது தமிழ்நாடு சென்னை தலைமை இடத்தில் இந்த நவம்பர் டிசம்பரில் வழக்கத்தை விட மழை அதிகமாக பொழியாது, பாதிப்பு வராது என்று சோழி சொல்கிறது. இது ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றாக தேதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக தெளிவாக பாருங்கள். அதேபோல் சோழியினுடைய விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை. நான் மந்திரம் செய்வ ஆட்கள் இல்லை. நீங்கள் காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் தான் நாங்கள் சோழி சொல்லுகிறோம், சோழி பார்க்கிறோம். சோழிக்கு முன்பதிவு பண்ண நேரம் இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரை. முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டும்தான் சோழி பார்க்கப்படும். முன்பதிவு செய்யாதவர்கள் தயவு செய்து அவை பண்ணலாம். முன்பதிவு செய்தவர்கள் இந்த சோழி பார்க்கப்படும். இது பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல, இது ஒரு சேவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இது ஒரு சேவை. ஒரு தொழில் கற்றுக்கிட்டோம். அந்த தொழில் மூலமாக சில பேருக்கு சில நன்மைகள் அடைய வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். அதற்காகத்தான் சில கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் வைத்துள்ளேன். அதாவது என்னுடைய முதல் கருத்து, திருமண தடை. பாவம், 30 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆக முடியலையே, அவர் என்ன செய்வார்கள் அப்படி என்று ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு உண்டான வேலையை செய்து அதை செய்து கொண்டு இருக்கிறேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 2வது, புத்திர பாக்கியம். 15 வருஷம் திருமணமாகி கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களோட என்னிடத்தில் நான் சொல்வதை கேட்டு செய்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்குது. இது என்ன ஒரு சில சந்தேகம் என்றால், நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கோயில் குளத்துக்கு அதிகமாக செல்வதை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒரு பண்ணும் பொழுது கோவில் குளத்துக்கு வீட்டிலேயே சாமி படம் நிறையா வைத்திருக்கிறீர்கள், அதே போதும். நீங்கள் இங்கே வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மீண்டும் அங்கே போகக்கூடாது. கோயிலுக்கு உங்களாட்ட வருவார்கள், சில காரியங்களுக்காக வருவார்கள். 16 காரியங்கள் இருக்கிறது, 16 காரியங்களுக்காக வருவார்கள். அது எந்த காரியத்துக்கு வருவாலும் தெரியாது. நீங்கள் அவங்ககிட்ட நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அது செஞ்சேன், இது செஞ்சீங்களா எப்படி பேச்சு கொடுத்துத்தான் செய்ய முடியும். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. இது பக்தியமாய். நாங்கள் 2500 வாசகத்தை படித்து மனப்பாடம் பண்ணி அது உருவேற்றி அந்த பொருளை உங்களுக்கு கொடுக்கணும். சாதாரண விஷயம் அல்ல. அதை நீங்கள் பதிபக்தியா நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் உங்களுக்கு காரியம் ஜெயிக்கும். கோயிலுக்கு போகிறோம், 1000 பேர்த்துக்கு அன்னதானம் செய்தோம், 10,000 ரூபாய்க்கு அபிஷேகம் செய்தோம், காரியம் ஆகிடும் என்று நினைக்காதீர்கள். மனசுக்கு திருப்தியாக இருந்து 1 ரூபாய் கற்பனை வைத்தனால் கூட அந்த கடவுள் ஏற்றுக்குவாரை தவிர, மனசுக்கு திருப்தி இல்லாமல் நீங்கள் லட்ச ரூபாய் செலவு பண்ணாலும் 1 கோடி செலவு பண்ணாலும் கடவுள் ஏற்றுக்க மாட்டார். அதே போல இதுவும் முதல்ல நம்பிக்கை வேணும். ஆள் மேல் நம்பிக்கை வேணும்.
கை நிறைய மோதிரம், கை நிறைய கிளியாரம், கை நிறைய பெரிய பந்தா காய், இந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட போனால் நமக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கவே வேண்டியதில்லை. பிள்ளையார் பட்டி சென்று வந்தால்தான் இந்த இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் வழங்குவார், நான் வரம் கொடுப்பார் என்று எல்லாம் பிள்ளையார் பட்டியே போக முடியும். இப்போ இங்கே இருக்கிற விநாயகர்கள் என்ன வேலை அப்படி நினைக்காதீர்கள். விநாயகர்கள் எல்லாம் ஒன்று தான். அதுபோல நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்க்க போனால் அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்று நினைக்காதீர்கள், அவர் என்ன சொல்கிறார் என்று நினைங்கள். அப்பொழுதுதான் உங்கள் காரியம் நன்றாக படிக்கும். அதை விட்டுவிட்டு அந்தாள் சொன்னாலே இந்தாள் சொன்னாலே நீங்களே முடிவு பண்ணிவிட்டால் உங்கள் காரியம் நடக்காது. அது முன்ன நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அதுபோல் நான் சொல்வது 20 வருடம் அனுபவம் வாய்ந்தவர் நான். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 20 வருடம் அரசு பதிவு பெற்ற நபர். பதிவு என்னுடைய கார்டில் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் அனுப்பி வைத்திருக்கிறேன். பதிவு பெற்ற நபர், பதிவு பெற்ற என்னுடைய தொழில். நீங்கள் பயப்படுங்கிறதே கிடையாது. நான் ஒன்றும் யாருக்கும் கயிறு கட்டி விடுறதோ இந்தரம் கட்டுறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நேரடியாக இருக்கிற விளக்கத்தை சரியாக ஆராய்ந்துதான் இதை சொல்கிறேன். ஆகவே நீங்கள் இதுக்கு துணிந்து சோழி பார்க்க வரலாம். பயப்படுகிறது. நீங்கள் சர்வ சாதாரணமாக கருங்காலி மாலையை வாங்கி மாட்டி இருக்கிறீர்கள். நிறைய பேர் கருங்காலி மாலையை வாங்கி மாற்றினவர்கள் எத்தனை பேர் நன்மை அடைந்திருக்கிறார்கள் என்று என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், வந்து நில்லுங்க பார்க்கலாம். லட்சக்கணக்கில் மாலை வித்திருக்கும். எத்தனை பேர் என்கிட்ட வாங்கலே நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் மனசுக்கு திருப்தியாக இது செய்ய வேண்டாங்களே. ஆகவே நண்பர்களே, யூடியூப் சேனல் பார்க்கும் ஆசகர்களே, சோழி பார்க்க விருப்பமுள்ளவர்கள் வாங்கள், விருப்பமில்லாத ஒன்றும் பண்ண முடியாது. விருப்பமுள்ள வாங்கள், உங்களுடைய குறைகளை கேளுங்கள். தொழில் ஸ்தானம், புத்திர பாக்கிய ஸ்தானம், திருமணம் தடை, இதுக்கு நன்றாக பலன் சொல்லும். சோழி சொல்லுகிறதை நீங்கள் நன்றாக கேளுங்கள் முதலில். அப்பொழுதுதான் என்ன இப்படி சொல்கிறாரே அப்படி சொல்கிறாரே நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆகவே நன்றாக செய்யுங்கள், பலனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த தொழில் வெற்றியாகணும், இந்த தொழில் நன்றாக நடக்கும் என்றால் வந்து பாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் பழைய நெய் மார்க்கெட்டில் செயல்படுகிறது. காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டும்தான் அலுவலகம் செயல்படும். நீங்கள் அந்த டைமுக்கு வாருங்கள். முன்பதிவு தயவுசெய்து செய்து கொள்ளுங்கள். முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். தயவுசெய்து ஸ்மோக் பண்ணுறவர்கள், மது அருந்தவர்கள் தயவுசெய்து அவே பண்ணுங்கள். அவர்கள் அனுமதி இல்லை, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் அசைவம் சாப்பிட்டு விட்டு வராதீர்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நன்றாக படிக்கணும் என்றால் இதெல்லாம் தவிர்த்து வாருங்கள். அன்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீர்கள். இருந்தாலும் சொல்கிறேன், செய்யுங்கள். அதுக்காக தனியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. 300 100 200 500 700 800 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீர்கள். நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீர்கள், லைக் பண்ண மாட்டேங்கிறீர்கள். சரி, அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் பண்ணுங்கள். என்னுடைய செல் நம்பரை இப்பொழுது அறிவிக்கிறேன். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னை சந்திக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு அதே தான், செல் நம்பர் அதே தான். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு பேசிவிட்டு வாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.